நீங்கள் ஆப்ஷன்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறீங்க, இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணுறீங்க, இல்லை ஜென்ரலாக ஒரு ப்ரீமியம் பேஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரீயாக ஆட்டோமேட்டட் டூல் யூஸிங் ஏஐ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் ஷார்ட் ஸ்ட்ராடலாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டம் அட் அ கிளிக் ஆஃப் அ பட்டனில் எப்போ வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நான் ஸ்கெடியூல் பண்ண விரும்புகிறேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், இல்லை நான் பிஸ்னஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 11 மணிக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் ஸ்கெடியூலும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டூல் ஃப்ரீயாகவே எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதை எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டூலில் என்ன நல்லா பண்ண முடியும்னு பார்ப்போம். மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று ஷார்ட் ஸ்ட்ராடல், விச் இஸ் நத்திங் பட் அட் த மணி கால் ஆப்ஷனோ அட் த மணி புட் ஆப்ஷனோ அந்த டைமில் என்ன ஸ்பாட் ப்ரைஸ்னு இதுவே கேல்குலேட் பண்ணி இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னொன்று ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், விச் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீமியம் பேஸ்ட். எனக்கு எந்த ஸ்ட்ரைக்குன்னு தெரியாது, பட் எந்த ஸ்ட்ரைக் 50 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ஒவ்வொரு கால் ஆப்ஷனும் அந்த புட் ஆப்ஷனும் எனக்கு ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் பண்ணலாம். மூணாவது ஸ்பாட் பேஸ்ட் ஸ்ட்ராங்கிள், விச் இஸ் நத்திங் பட் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நிஃப்டி ஒரு 25,000 இருக்குன்னா 1% ஃப்ரம் த ஸ்பாட் கால் ஆப்ஷனும் 1% ஃப்ரம் த ஸ்பாட் புட் ஆப்ஷனும் தள்ளி இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது, இதில் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சப்போர்ட் ஆகும். ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். இது ரெண்டு தான் இதில் சப்போர்ட் ஆகும், ஏன்னா இது ரெண்டுலாம் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குதுன்றதுனால. அண்ட் மூணாவது, இதை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏபிஐ ஆக்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ தனில் 2 ஏபிஐ இருக்குது. அந்த 2 ஏபிஐ ஆக்சஸ் போத் டேட்டா ஏபிஐ அண்ட் ட்ரேடிங் ஏபிஐ இது ரெண்டுமே நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும், யூஸே பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் இந்த ஏபிஐ ஆக்சஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதும் பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் தனில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களோட கிளைண்ட் ஐடி இன்னும் தெரியும், ப்ளஸ் உங்களோட ஏபிஐ ஆக்சஸ். ஸோ கிளைண்ட் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட கிளைண்ட் ஐடி. அண்ட் தென் ஏபிஐன்றது நீங்கள் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணணும். ஜெனரேட் ஆக்சஸ் டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஜெனரேட் நியூ ஆக்சஸ் டோக்கன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் ஏபிஐ அப்படின்றது டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் எனேபிள் ஆகிருக்கும், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்னொன்று டேட்டா ஏபிஐ, இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபா பே பண்ணால் தான் இந்த டேட்டா ஏபிஐ ஆக்சஸ் எனேபிள் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு March 5 வரைக்கும் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 500 ரூபா எடுத்துருவாங்க. ஸோ தட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஏபிஐ ப்ளஸ் கரண்ட் ட்ரேடிங் ஏபிஐ ரெண்டும் எனேபிள் ஆயிரும். இந்த ரெண்டும் எனேபிள் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த ஆக்சஸ் டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும். இங்கே ஜெனரேட் டோக்கன் ஒன்று இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் இதை காப்பி பண்ணணும். ஸோ இதுவும் ப்ளஸ் இந்த கிளைண்ட் கோட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி அந்த போர்ட்டலில் போட்டால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணி ஒரு சென்செக்ஸில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலோ இல்லை ஸ்ட்ராங்கிளோ இல்லை ப்ரீமியம் பேஸ்டோ எப்படி ஆர்டர் போகுது, எப்படி அதுக்கான ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி நிஃப்டி அல்கோரிதம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக சென்செக்ஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ நான் அந்த கிளைண்ட் கோட் அண்ட் தென் அந்த கிளைண்ட் ஐடி இப்போ நான் ரெண்டுத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம டேட்டாவை அப்டேட் பண்ணணும். ஸோ நான் அப்டேட் டேட்டா அப்படின்னு கொடுத்தவொடனே இது ஆட்டோமேட்டிக்காக நெசசரி டேட்டாவை அதை டவுன்லோட் பண்ணிடும். ஸோ டவுன்லோடிங் மாஸ்டர்ஸ் டேட்டான்னு வந்திருக்கு இல்லையா, ஸோ ஒன்ஸ் அந்த மாஸ்டர் டேட்டா டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா we will be executing the trades. ஸோ இப்போது டேட்டா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ட்ராப் டவுனில் சென்செக்ஸ் இருக்கு இல்லையா, நான் சென்செக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபெச் எக்ஸ்பைரின்னு கொடுத்துட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்செக்ஸ்க்கான அவைலபிள் எக்ஸ்பைரி என்னென்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ இப்போ நியர்பை எக்ஸ்பைரின்னு பார்த்தா 12th Feb நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராடல் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் எதர் எக்ஸிக்யூட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா வாட் எவர் டைம் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் நான் எக்ஸிக்யூட் நவுன் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் நவுன் கொடுத்தோடனே அதுவே சென்செக்ஸோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டு கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துட்டு இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுது. ஸோ போத் கால் ஆப்ஷன் ப்ளஸ் புட் ஆப்ஷன், ஸ்ட்ராடலோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் நீங்கள் ஆர்டர் ஸ்டெப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். போத் சென்செக்ஸ் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரிக்காக நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு லாட்டுன்னு போட்டிருக்கேன், 25% ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இப்போது ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் போடும், ப்ரீமியம் பேஸ்டு எக்ஸிக்யூஷன். எனக்கு இப்போ ஆப்ஷன் செயின் சென்செக்ஸ் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாது, எந்த ஸ்ட்ரைக்ஸ் எந்தெந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாது. பட் என்னோட கண்டிஷன்ஸ் என்னென்னா எனி ஸ்ட்ரைக் 50 ரூபா கிட்ட எனி ஸ்ட்ரைக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அதோட கால் ஆப்ஷனும் அதோட புட் ஆப்ஷனும் ஷார்ட் பண்ணணும், அதுதான் என்னோட கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக அதை செக் பண்ணணுன்னா டன்னோட போர்ட்டலில் போனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அந்த ஆப்ஷன் செயினில்
ஐம் செலக்டிங் சென்செக்ஸ். ஸோ இப்போது என்கிட்ட நான் இதை செக் பண்ணுறேன், மேனுவலாக செக் பண்ணுறேன்னா ஓகே 85,400 கால் ஆப்ஷன் இல்லை 85,500 கால் ஆப்ஷன், இது ரெண்டு தான் வந்து திட்டத்திட்ட ஆல்மோஸ்ட் 85,400 கால் ஆப்ஷன் தான் 50 ரூபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஓகே 83,000 புட் ஆப்ஷன் தான் வந்து நியரஸ்ட் டு 50 ரூபீஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் நான் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் டேரெக்டாக இந்த போர்ட்டலில் வச்சு நான் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்டலில் நான் டார்கெட் ப்ரீமியம் 50 ரூபீஸ்னு கொடுத்துட்டு 30% ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி சென்செக்ஸ் கொடுத்துட்டேன் ட்ராப் டவுனில், அண்ட் நியரஸ்ட் டு எக்ஸ்பைரி என்னவோ அதை கொடுத்துட்டேன். இப்போது ஐ கேன் எக்ஸிக்யூட் நவ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா கரண்ட்டாக என்ன ஸ்ட்ரைக் அந்த நியரஸ்ட் டு 50 ரூபீஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் அதுக்கு பதிலாக நான் எக்ஸிக்யூட் லேட்டர்னு கொடுத்துட்டேன்னா என்னோட டைம் எந்த டைம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கணும் அந்த டைமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸிக்யூட் லேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ கரண்ட் டேட் நீங்கள் கொடுத்துருங்க, அண்ட் தென் என்ன டைமுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. 10:53ன்னு கொடுக்குறேன், ஏஎம்மா பிஎம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சென்செக்ஸ் 50 ப்ரீமியம் கொடுத்துட்டு நான் ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன், டன். ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி நான் ஒரு டெஸ்ட் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தேன், அது அந்த டைமுக்கு கரெக்டாக 10:48 ஸ்கெடியூல் பண்ணியிருந்தேன், 10:48 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ 10:53க்கு நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறேன். ஸோ கரண்ட்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:52 50 செகண்ட்ஸ், இன்னொரு 10 செகண்டில் 10:53 ஆயிரும். அந்த டைம் வரும்போது நம்ம என்ன கண்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிடும். ப்ளஸ் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸும் ப்ளேஸ் பண்ணிடும். இப்போ கரெக்டாக 10:53 ஆயிடுச்சு. ஸோ அதுவே ப்ரீமியம் செக் பண்ணுது, என்ன ப்ரீமியம் என்ன ஸ்ட்ரைக்குன்னு பார்த்துருச்சு, அதுவே ஆர்டர்ஸும் போட்டுருச்சு. ஸோ நம்மளோட டேப்பில் வந்து பார்த்தோன்னா we can see. ஸோ இதில் too many request failed. ஓகே, ஸோ இட் எக்ஸிக்யூட்டட். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா you would be able to see the respective orders. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ஸு, போத் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணிடுச்சு, அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸும் இட் இஸ் பிளேஸ்ட், டன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான டூலை நானே பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டூல் இஸ் ஆக்சசிபிள் டு பப்ளிக் யூசர்ஸ் ஆல்சோ. பட் இது வந்து ஒரு பேசிக் டூல். இதில் அடிஷ்னல் செக்யூரிட்டி லேயர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வேணுமோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷனை எனக்கு ஒரு லைன் ஆஃப் கோட் கூட தெரியாமல் ஈஸியாக வெறும் ப்ராம்ப்ட் மூலிமா வச்சு தான் இதை ஓவராலாக டெவலப்பே பண்ணுது. ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், இங்கிலீஷ் இஸ் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அஸ் லாங் அஸ் உங்களால் கரெக்டான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சு கரெக்டான கொஷின்ஸ் அதுக்கிட்ட கேட்டோம்னா நம்ம கேட்குறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ கோடிங் தெரியலேன்றது இதுக்கப்புறம் நம்ம கவலையப்பட தேவையில்லை. ஈஸியாகவே நமக்கு தேவையான எக்ஸிக்யூஷன்ஸ் டூலோ இல்லை பேக் டெஸ்டிங் இன்ஜினோ நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது இருந்தால் இதை ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா தன் யூசர்ஸ்க்குமே இது ஃப்ரீ தான். அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் இந்த லிங்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹோப் ஐ ஹவ் கன்வேட் சம்திங் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.